அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تمار أخاك ولا تمازعه ولا تعد موعدا فتخلفه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு புகழ்ந்து எங்களுக்கெல்லாம் ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு புனித அல்லாஹ்வுடைய கடமை ஜும்ஆவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் தக்வாவை எடுத்து வாழும்படி சொல்லியிருக்கிறான். அதை எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, கனவான்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இரண்டு விதமான முக்கியமான இரண்டு விடயங்கள் தான் உண்டு. அல்லாஹ்வுடைய கடமையும் அடுத்தது மக்களுடைய கடமையும். ஒன்று அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்குகள், இரண்டாவது மக்களுடைய ஹுக்கூக்குகள். ஹுக்கூக்குகள் என்றால் கடமைகள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், இதே போல அல்லாஹ்வுடைய அடியார்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இது ஒவ்வொரு மனிதனுடைய இரண்டு அஸ்திவாரங்கள். அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று வரும் பொழுது அது பொதுவானது, எல்லாருக்குமே தெரியும். அதே அடிப்படையில் மக்களுடைய கடமைகள் என்று வரும் பொழுது அதுவும் இரண்டு விதமாக அமையுது. ஒன்று வியாபாரம், இரண்டாவது குடும்ப வாழ்க்கை. ஒன்று வியாபாரம் என்று செல்லும் பொழுது வாங்குறது, விற்கிறது, கடன் கொடுக்கிறது, இரவல் வாங்குவது, தவணை கொடுப்பது, இதெல்லாம் சுன்னத். அடுத்தது குடும்ப வாழ்க்கை என்று செல்லும் பொழுது எங்களோட பிள்ளைகள், மனைவி மக்கள், பெற்றார்கள், இப்படி ஒரு பெரியோரு மைதானம் தான் குடும்ப வாழ்க்கை. இதுல முதலாவது மக்களுடைய கடமை என்று வரும் பொழுது அது முதலாவது வியாபாரத்தோடு அமையுது. அன்பான சகோதரர்களே, வியாபாரம் இதுவும் இதிலையும் ஹலால தேடுவது. வியாபாரம் எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நாய்களுடைய வியாபாரம் நடந்தது. அத கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமனுல் கல்ப் ஹபீஸ், நாயை வித்து எடுக்கக்கூடிய பொறுமதி ஹராம் என்றார்கள். பூனைகளுடைய வியாபாரம் நடந்தது. இப்படி மது, செத்தவைகளுடைய கொழுப்பு, இதெல்லாத்தையும் ஒரு காலத்துல நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஹராமாக்கினார்கள். அதனால வியாபாரம் என்று பொழுது அது சுத்த ஹலால தேடுவது. வியாபாரத்துல பல தரஜாக்கள் இருக்குது. மனிதன் சம்பாதிக்கக்கூடியவைகள் சுத்த ஹலால், ஜிஹாதுல ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய கனிமத். கனிமத் முதலாவது அந்தஸ்துல இருக்குது. முதலாவது ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி போய் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மௌத்தாகிறார். முக்பிலன் கைர முதுபிரி, வார நோக்கம் இல்ல அவர் கல்லாட பாதை ஜிஹாதுல போய் அங்க மௌத்தாகிறது தான். இப்படி அல்லாஹ் பாதுகாத்து அந்த யுத்தத்துல
எதிரிகளுடைய சாமான்கள் எல்லாம் கனிமத். இது உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இது சுத்த ஹலால். இரண்டாவது அந்தஸ்துல இருக்குது வியாபாரம். மூணாவது அந்தஸ்துல இருக்குது விவசாயம். நாலாவது தரஜால் அந்தஸ்துல இருக்குது கைத்தொழில். கைத்தொழில் வியாபாரம், கைத்தொழில் அவன் ஈடுபடுறான். தன்னுடைய 2 கையாலையும் உடம்பாலையும் வேர்வை சிந்தி கைத்தொழில் செய்யறான். இது 4வது தரஜால் இருக்குது. மூணாவது விவசாயம். காலையில போனா மாலையில முழு உடம்பும் அங்க செலவழிக்கப்படுது. 2வது இருக்குது வியாபாரம். ஒரு நாட்டில இருந்து இடம் ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இடம் ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்தில இருந்து ஒரு கிராமத்துக்கு வியாபாரம் செய்யறார். இந்த வியாபாரத்துடைய நோக்கம் என்னது? ஒன்று, என்னால என்னேட்ட வாங்க வாரவர் புரோசனம் அடைய வேண்டும். துணி வியாபாரம் உதாரணமாக, அல்லது சில்லறை வியாபாரம். இவர் ஒரு நாட்டுக்கு போய் ஒரு நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இவருடைய நோக்கம் உள்ளத்தில் என்னது? மக்கள் இதால புரோசனம் அடைய வேண்டும். 2வது, அந்த மக்களுடைய தேவையினா பூர்த்தி செய்ய வேண்டும். ஒன்று புரோசன மக்களுக்கு, 2வது மக்களுடைய தேவை பூர்த்தி ஆகும். இந்த நோக்கத்தோட செய்தால் அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் கபூலியத் உண்டு பண்ணுவான். அந்த வியாபாரத்தாலே வியாபாரிக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டே போவான். ஆனா வியாபாரம் சகோதரர்களே, அதுல பொய் சத்தியம் இருக்கக்கூடாது. இதே போல பொய் இருக்கக்கூடாது. இதே போல ஏமாற்றம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்ட செயல்கள் இல்லாமல் நல்ல நோக்கத்தோடு வியாபாரம் செய்வார்கள் என்றால் உண்மையில அந்த வியாபாரிகள் சொர்க்கம் போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன். உண்மையான அத்ததூக், உண்மை பேசக்கூடிய நம்பிக்கை உள்ள வியாபாரிமார் நாளைக்கு நபிமார்களோடு இருப்பார்கள். அதனால சகோதரர்களே, சம்பாதிக்கிற உலகத்துக்காக வேண்டி அந்த சம்பாத்தியமும் சரியான முறையில இருந்தால் அந்த வியாபாரி நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பார். அதனால சகோதரர்களே, பெரியாரின் நிபந்தனை என்னது? எங்கட வியாபாரம் சுத்த ஹலாலத்தையும் கஸ்பில் ஹலால் வியாபாரம் செய்யலும். ஆனா வியாபாரத்துடைய நோக்கம் கஸ்பில் ஹலால், ஹலாலான சாப்பாடு, மனமான உழைப்பு, மனமான சம்பாத்தியம். இதுதான் நோக்க வியாபாரத்தால். எங்கட சாப்பாடு, எங்கட ரொட்டி, எங்கட சோறு, எங்கட உடுப்பு இதெல்லாம் சுத்த ஹலாலா இருக்கும். எங்கட இபாதத்துடைய கபூலியத்துக்கும் எங்கட துஆவை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கும் இந்த ஹலால் மனமான சல்லி சாப்பாடு தேவை. சிலவங்க நாங்க எப்படி சார் வியாபாரம் பண்ணுங்க, அல்லாஹ்விடத்து போயிட்டு 2 ரக்காத் தொழுது துஆ கேளுங்க, சுத்த ஹலாலாகும். அதங்க இருக்குது. அப்படி எங்கேயும் இல்லை சகோதரர்களே. இப்படியான வியாபாரம் செய்யுங்க, எல்லாம் செஞ்சுட்டு உம்ரா செய்யுங்க, துஆ கேளுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, எல்லாம் கபூல் ஆகும். அது எங்கேயும் இல்லை. இருக்கிறதும் இல்லாமலாய் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான சொல்ல, உடம்புல போகக்கூடியது அசுத்தம் என்றா அவருடைய துஆ எங்க கபூல் ஆகும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செஞ்சிருக்கார், யுதீலு சஃபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு போற நீண்ட சஃபர், அரசுக்கு போறாரு, யுதீலு சஃபர், நீண்ட பிரயாணம். பிரயாணம் செஞ்சதனால களைப்பு, தலை விரிகோலமா இருக்கிறார். நல்ல வாரி கொண்டு பிரயாணம் செஞ்சாரு. இப்ப ஷீப்பால வாரின அடையாளம் கூட இல்லை. அக்பர் குதிரை ஒட்டகத்துல மிச்சம் கஷ்டப்பட்டு பிரயாணம் செஞ்ச ஹரத்துக்கு தூசுள்ளவரா இருக்கிறார். இப்ப ஹரத்துக்கு முன்னால போயிட்டு யாரோ ரப்பே என்று துஆ கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டா, இவரெல்லாம் ஹராமே, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இவருக்கு எப்படி துஆக்கள் கபூல் செய்யப்படும்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய அனைத்து இபாதத்துடைய கபூலியத்துக்கும் சுத்த ஹலால் மனம் தான் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, மா அகல அஹதுன் தஆமன் கத்
خيرا من أن يأكل من عمل يديه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் நல்ல சாப்பாடு தின்னல்ல, அவனுடைய 2 கையாலே சம்பாதிச்சு தின்றதை விட வேற எந்த ஒரு நலவான சாப்பாடு தின்னல் என்றான். நலவான சாப்பாடு மின் அமலி எதைஹி, அவன் 2 கையை சம்பாதிச்சு சாப்பிட்டது. விவசாயத்தை போல, கூலி வேலையை போல அவருடைய யாவா 2 கையால சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சாப்பிடுறாரே, அத மாதிரி மனமான சாப்பாடு வேறொன்றுமே இல்லை. இந்த ஹதீஸுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியுடைய சம்பவத்தை சொன்னாங்க. வ இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அகல மின் அமலி யதைஹி. அல்லாஹ்வுடைய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 கையாலையும் சம்பாதிச்சான் தின்றார். என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு நபிக்கு என்ன தேவை? முக்கியமான ஒரு தேவை உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் உதாரணம் காட்டினாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்கள மாதிரி சாதாரண நபி அல்ல, மனிதர் அல்ல. அவர் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர். அவரை தொழுகையில நபி அவர் உதாரணம் காட்டினாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரவுடைய வணக்கங்கள்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தது. பாதி ராவு தூங்குவார், பாதி ராவு அவர் குடும்பம் சேர்ந்து தொழுவாங்க. ராவு ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர் இப்படி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் சிறந்த தொழுகை. அதே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோம்பு பிடிப்பாங்க நஃபில், அடுத்த நாள் நோம்பு விடுவாங்க. ஒரு நாள் விட்டுட்டு நோம்பு பிடிப்பாங்க. ஒரு நபி, ஒரு நாட்டுடைய தலைவர், அவருக்கு இப்படி செய்யலும் என்றா சாதாரண மக்களை செய்ய முடியாதா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி உதாரணம் காட்டினாங்க. தொழுகையில சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான நோம்புல, இத மாதிரி வியாபாரம் இவர் செஞ்சார். நாட்டுடைய தலைவராக இருந்து கொண்டு ஒரு உம்மத்தை வழி நடத்தி கொண்டு வியாபாரம் செஞ்சார். இவர் ஆரம்பத்தில் பைத்துல் மால், பொது நிதியிலிருந்து சல்லி எடுப்பார். பொது நிதியில பைத்துல் மால் சல்லி எடுத்து சம்பாதிப்பார். ஏன்னா இது அனுமதி இஸ்லாத்தில். ஒரு ஆள் பொது நிதியில இருக்கிறால் அவருடைய தேவைக்கு, குடும்பத்துடைய தேவை சல்லி எடுக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். இஸ்லாம் அனுமதிக்குது. இத மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மால், பொது நிதியிலிருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார். இப்படி சாப்பிட்டு கொண்டு உம்மத்தை வழி நடத்தி கொண்டு சில நேரம் ரோட்ல போகும் பொழுது மக்கள்கிட்ட கேட்பாங்க, தெரியாதவங்கள்ட்ட, தாவூத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் சொல்ல, ஓ தாவூத தெரியுமா, அவர் நபி, அவர் ஊருடைய தலைவர். கேட்டாங்க, அவர் எப்படிப்பட்டார்? சொன்ன, அவர் மிச்சமே நல்ல. இப்படி கேட்கிறவங்க எல்லாருமே அவரை பத்தி நல்லதுதான் சொல்றேன். ஆனா அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? இவர் ஒரு நாள் போய்கொண்டிருக்கிறாங்க, ஒரு ரோட்ல ஒரு ஆளை, ஒரு மலக்க மனிதனுடைய ரூபத்துல வச்சுட்டாங்க. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போய் இவரை கண்டா, மலக்கு அவர் மனிதனுடைய ரூபத்தில் இருக்கிறார். கேட்டாங்க, உங்களுக்கு தாவூத் தெரியுமா? சொன்னா, நல்லா தெரியும். எப்படிப்பட்டால்? சொன்னாங்க, அவர் எல்லாம் நல்லமான ஒன்று சரியில்லை. என்னது? அவர் பைத்துல் மால் சாப்பிடுறார். உடனே திடுக்கிட்டார். அவர் தௌபா செஞ்சார், இஸ்திக்ஃபார் செஞ்சார். பொது நிதியிலிருந்து எடுக்கிறத சல்லிய விட்டு போட்டார். தனக்கு சரியில்லை. வந்து என்ன செஞ்சாங்க? அப்பையிலிருந்து போர் கவசங்களை செய்ய ஆரம்பித்தார், இரும்பால். ஏன் அல்லாஹ் தஆலா அவருக்கு இரும்ப கூட பஞ்சு மாறி ஆகி கொடுத்தான். வலன்னல் ஹதீத், நாம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்ப லேசாகி கொடுத்தோம், பஞ்சாகி கொடுத்தோம். போர் கவசம் செஞ்சு 40,000 திர்ஹத்துக்கு விற்பார். அதுல பாதிய பனி இஸ்ரவேலுக்கு கொடுப்பாங்க சதகா. அதுல 3/1 தண்டை செலவுக்கு எடுப்பாங்க. இதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கையால சாப்பிட்டவர்கள் சம்பாதிச்சு. அதனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட உள்ளம் சொல்லும் சம்பாத்தியம் எப்படிப்பட்டது? நாங்க சம்பாத்திய பத்தி உலமாக்கிட்ட கேட்க தேவையில்லை. எங்கட உள்ளம் முதலாவது செல்லும், இது ஹலால். ஒரு சஹாபி வந்தா, ஹதரத்தே வாபிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க.
அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாலே நபி அவர்கள் சொன்னாங்க, யா வபிஸா ஜித அன் தஸ்அல அனில் பிர் வல் இத். வபிஸா, நீங்க வந்திருக்கிறீங்க நலவையும் கெட்டதையும் பத்தி கேட்கத்தானே. இது நபி அவர்களுடைய பிரகாசத்தால விலையும் கொண்டாங்க, இவர் இதுக்குத்தான் வந்திருக்கிறார். அவங்க சொல்லுவோம், யா ரசூலல்லாஹ், நான் நல்லது என்ன கெட்டது என்னது, தீமை என்ன நலவென்ன என்று கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கையால் அவருடைய நெஞ்சு கடிச்சான். அடிச்சு நோவத்துக்கு அடிக்கல, அது இறக்கத்தில் அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க என்றால், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்ளத்தில் நல்லா ஸ்திரமா வச்சுக்கொள்ளுங்க. உங்க உள்ளத்தை நான் செல்லக்கூடிய கவனத்தின் பக்கம் திசை திருப்புங்க. இதுக்காண்டு உள்ளத்தை தட்டினாங்க. சொன்னாங்க, அல் பிர், நன்மை என்னென்றால் மத்மா அன்ன இலைஹி நஃப்ஸ் வல் கல்ப், உண்மை என்று சொல்லுவது, ஹக் என்பது, நல்ல ஹலால் என்பது உங்களோட உள்ளம் அதால நிம்மதி பெறும். நல்லை சம்பாதிச்சால், ஹலால் சம்பாதிச்சால், ஹக்க முன்னால வைத்து சம்பாதித்தால் இதால உள்ள நிம்மதி பெறும். மனிதன் நிம்மதி பெறுவான் இந்த சம்பாத்தியத்தால். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் ஹலாலையும் ஹராத்தையும் படிச்சு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் பொய்யையும் உண்மையை படிச்சு கொடுக்கிறது. நல்ல வியாபாரத்தையும் கெட்ட வியாபாரத்தையும் படிச்சு கொடுக்கிறது தான் இந்த சம்பவத்துடைய நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான வியாபாரம், ஹக்கான விஷயம், ஹலால், இதால மனுஷன் உள்ள நிம்மதி பெறும். அவனே நிம்மதி பெறுவான். அது அடுத்த சொன்னாங்க, அல் இத், பாவம், ஹராம், பாத்தில், இந்த சம்பாத்தியம் மனுஷன் நப்சு சந்தேகம் பெறும், ஊசலாடும். நான் எடுத்த நல்லமா, இந்த சல்லி பத்துரு எனக்கு நல்லமா, ஊசலாடும், நிம்மதி பெறாது. சொன்ன நபி அவர்கள், வைன் அப்தாக்க நாஸ், உலமாக்கள் உங்களுக்கு பத்துவா தந்தாலும் சரி, ஆலிம்கள் சொன்னாலும் சரி, உங்களோட உள்ளம் நிம்மதி பெறும் என்றால் அது நல்லம். நீங்க உங்களோட உள்ளம் தடமாறுது, சந்தேகத்துக்குள்ளாகுது, நிம்மதி இல்ல, ஒரு ஆலிம்ட பேதி கேட்கிறீங்க, இப்படி சரியா அவர் சரியா என்று பத்துவா தந்தாலும் இது கூடாதுதான். அதனால உலமாக்கள்கிட்ட கேட்கிற மசாயில், தொழுகையில் எத்தின பர்து, நோம்பில் எத்தின சுன்னத், ஹஜ் எப்படி செய்யணும், ஆனா வியாபாரம் சம்பாத்தியம் இது உள்ளத்துல கேளுங்க. அங்க போறதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇன் அஃப்தாக நாஸ், உலமாக்கள் இப்படி சட்டம் வழங்கினாலும் சரி, ஆனா உங்களோட உள்ளம் எப்படி இருக்குது, நிம்மதி பெறுதா? அதனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு ஹலால் சம்பாத்தியம், ஹக்க முன்னால வச்சு சம்பாதிக்கும் பொழுது, மக்களோட பணத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களோட உள்ளம் நிம்மதி பெறுவோம். உள்ளம் ராஹத் அடையுது, அந்த சம்பாத்தியம் தான் ஹலால். அதனால் அன்பான சகோதரர்களே, உள்ளம் திருப்தி அடையல, உள்ளம் தடமாறுது. உள்ளம் தடமாறினால் முகம் செல்லும். ஒரு ஹதீஸ்ல சொன்ன நபி அவர்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலால் உங்களுக்கு தெளிவு, அல் ஹராம் ஹராமும் தெளிவு. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ஹலால் என்ன ஹராம் என்னது. இப்ப போய் யார்ட்டையும் கேட்க தேவையில்ல ஹலால பத்தி. இஸ்லாம் ஒரு சிலத்தை ஹலால் ஆக்குது, இஸ்லாம் இன்னும் சிலத்தை ஹராம் ஆக்குது. ஆனா அங்க போய்த்து கேட்டு யாருக்கும் ஹலால ஹராமாக்குவோம் மேலா, ஹராத்த ஹலாலாக்குவோம் மேலா. அப்ப நபி அவர்கள் இந்த ஹதீஸ்ல கடைசி சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, மனிதனுடைய உள்ளத்துல ஒரு சதத்துண்டி இருக்குது, அது சரி என்றால் முழு உடம்புமே சரி, அது பிழை என்றா வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, எல்லாமே கெட்டுவிட்டான். ஏன் உள்ளத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் என்றா, மனிதனுடைய உள்ளம் எப்படி நடக்குமோ அதுக்கேற்ற மனித உடம்புகளுமே நடக்கும். உள்ளம் ஹலால கபூல் பண்ணுது, நல்லதை ஏற்றுக்கொள்ளுது, நல்லது வந்தா நிம்மதி அடையிறால் அவன் முழு உறப்புமே, அவன் முழு அவயங்களுமே
நிம்மதி பெறும் சகோதரர்கள். அதே சந்தர்ப்பத்தில் உள்ளம் தடமாறுதென்றா முழு உறுப்புமே தடமாறும் சகோதரர்கள். உள்ளம் ஹலால கபூல் பண்ணல என்றால் உடம்புகளும் உறுப்புகளும் கபூல் பண்றதுல தடமாறும். எப்படி இந்த கையால நான் கொடுக்கிறேன். அதனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப வியாபாரங்கள்ல பொறுத்த வரையில சில தவறுகள் நடக்க இயலும், சில முன்பின் நடக்க இயலும். இதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றை செய்யலாம், திருத்திக் கொள்ளலாம். இனி போற இந்த மாதிரி விஷயத்துல நான் கை போட மாட்டேன். சரி, நடந்தாச்சு. இப்ப நடந்தாச்சு, என்ன செய்ய? அதுக்கு நபி அவர்கள் சொன்னாங்க, பஷூபு பிஸ்ஸதகா, நீங்க சதகாக்களை கொடுத்து அதை மாத்திக்கொள்ளுங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்காவுடைய பஜார்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளை கூப்பிட்டாங்க. சொன்னா, யா மாஷர துஜ்ஜார், ஓ வியாபாரிகளே, வியாபாரிகளே, இன்னல் பைஅ யஹ்துருல் லஹு வல் ஹில்ஃப். சொன்னா, வியாபாரிகளே, வியாபாரத்தில சில பொய்கள் ஏமாற்றம் நடக்குது. வல் ஹில்ஃப், பொய் சத்தியம் நடக்குது. நபி அவர் விளங்கப்படுத்தார் வியாபாரி. ரசூலுல்லாஹ் முழுக்க முழுக்க இதுல ஈடுபடலாட்டியும் ஆனா வியாபாரிகளை வழிகாட்டினாங்க. சொன்னா, வியாபாரிகளே, உங்களோட வியாபாரத்துல பொய் ஏமாற்றம் பொய் சத்தியம் நடக்கலும். ஆனா அல்லாஹ் இதை மன்னிக்கணும் என்றால் பஷூபு பிஸ்ஸதகா, நீங்க சதகாக்கள் கொடுத்து கொள்ளுங்க. சதகாக்களை நீங்க கொடுத்து கொள்ளுங்க. அதனால் அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸத்தக பிஇஜ்லி தம்ரத்தின், யார் ஈச்ச பழத்துடைய அளவு சதகா கொடுப்பாரோ, ஈச்ச பழத்துடைய அளவு யார் சதகா கொடுப்பாரோ, ஒன்று ஈச்ச பழத்துடைய அளவு வெள்ளி காசாயிக்கேன், அல்லது ஈச்ச பழம் ஒன்றுடைய விலைப்பிடி அவ்வளோ ஒரு 2 ரூபா ஒரு 5 ரூபா குறைஞ்சது அவர் சதகா கொடுக்கிறார். அப்ப ஈச்ச பழத்துடைய ஒரு அளவு அல்லது ஈச்ச பழத்துடைய பொறுமதி. சில கட்டத்தில் ஈச்ச பழம் நல்லதுகள் நல்ல விலையாயிருக்கும், ஒன்றடிக்கையில் 50 ரூபாக்கு. அதனால கொடுக்கிறோம், பார்க்க வேண்டியதுதான் எவ்வளவு இந்த காலம் ஈச்ச பழம் உண்டு, நல்லது எவ்வளோ, ஆக தரம் குறைச்சது எவ்வளோ. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸத்தக பிஇஜ்லி ஸதகத்தின் பிஇஜ்லி தம்ரத்தின், ஈச்ச பழத்துடைய அளவு யார் சதகா செய்வாரோ, அதுமேபடி மின் கஸ்பி ஸய்யித், பரிசுத்தமான சம்பாத்தியத்திலே இருந்து, ஹராம் சம்பாத்தியத்திலே அல்ல, நல்ல சம்பாத்தியத்திலிருந்து யார் இவ்வளவு சதகா செய்வாரோ, பலா யக்பலுல்லாஹு இல்லா ஸய்யித். நபி அவர்கள் இடையில சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சதகாவை கபூல் பண்றது நல்லது கொண்டுதான். நல்லது வேர்வை சிந்தி ஹலாலாக மக்களுடைய திருப்தியை கண்டு சம்பாதிக்கிறாரே, அந்த பணத்தால யார் சதகா செய்வாரோ சொன்னாங்க, ஃபஅன்னல்லாஹ யுதகப்பலுஹா பியமீனிஹி. இந்த ஹதீஸுடைய கருத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் அவனுடைய வலது கையால் அதை கபூல் செய்கிறான். ஆனா அல்லாஹ்க்கு வலது கை இடது கை அப்படி ஒன்று இல்லை. இந்த ஹதீஸுடைய கருத்து என்னது? அல்லாஹ் அந்த சதகாவை கபூல் செய்யறான். அல்லாஹ் அந்த சதகாவை பாதுகாத்து வைக்கிறான். ஒருத்தர் நல்ல முறையில் சதகா செஞ்சாரு, அந்த சதகா அல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறான். பாதுகாக்கிற மட்டுமல்ல, சும்ம யுரப்பிஹா, அந்த சதகாவெல்லாம் வளர்க்கிறான். ஒரு மரத்தை அல்லாஹ் வளர்க்கிற மாதிரி சின்னத்துல இருந்து பெருத்து காய் வந்து பழம் வந்து, இப்ப அந்த மரம் 2 சைட்லயும் பறக்குது. ஏன்? ஒரு சைட்ல பழம் கொடுக்குது, மறு சைட்ல எனல் கொடுக்குது. இதுதான் மரத்துடைய ராசியம். அல்லாஹ் தஆலா அந்த சதகா வளர்க்கிறான். தெரிசாம் வர காட்டு எப்படி வளர்க்கிறான்? கமா யுரப்பி அஹதுக்கும் கலுவஹு, உங்களோட ஒரு ஆள் ஒட்டக குட்டிய எவ்வளவு பேணுதலா வளர்க்கிறாங்களோ அத மாதிரி அல்லாஹ் அந்த மனுஷனுடைய சதகாவை வளர்க்கிறான். வளர்த்து ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், அந்த சதகா அந்த மனுஷன் மௌத்துக்கு பின்னால பாப்பாரு மலை மாதிரி, உஹது மலை மாதிரி அந்த சதகா பாப்பா. உதாரணம், ஒரு மனுஷன் 1 ரூபா சதகா கொடுக்காரு, 1 ரூபா கொடுக்க மாட்டாங்களே, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மக்களுக்கு உள்ளத்தை கொடுக்கிறான், தாராளமா கொடுக்கிறான். வலது இடத்தை பார்த்து நான் நாளைக்கு பார்க்கணுமே, இதனுடைய முடிவை தாராளமா கொடுக்கிறான் மக்கள். அல்லாஹ் தான் அந்த சதகா வளர்க்கிறான். எப்படி வளர்ப்பான்? நாளைக்கு இந்த மனுஷன் மௌத்தானேக்கு பாப்பான், சுபஹான், இது ஒரு உஹது மலை. அல்லாஹ் சொல்லுவான், இந்த உஹது மலையின் அளவு நீ கொடுத்தாய்,
நீ இதை வச்சுக்கோ. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, இதை ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய ஹலால் சம்பாத்தியத்தில் கொடுத்தால் நாளை மௌத்துக்கு பின்னால பார்ப்பான் சகோதரர். ஆனா நிபந்தனை உண்மையான ஹலால் சம்பாத்தியமா இருக்கும். ஒரு கிதாபுல ஒரு உதாரணம் சொல்லியிருக்க, ஒரு ஆரிஃப் அலி முத்தகி என்ற ஒரு முஹத்திஸ், இவர் 2 கிதாபுகளுக்கு மிச்சம் விளக்கம் எழுதின ஒரு சபா சாபீன்கள் ஒரு ஆள், அலி முத்தகி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலி. அவர் சொல்றாரு, ஏண்ட காலத்துல ஒரு நல்ல ஒரு பணக்காரர் இருந்தார், சாலிஹான ஒரு பணக்காரர். இது நல்ல ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம் சகோதரர்களே. ஒரு நல்ல சாலிஹான ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட வேலை என்ன செய்திருந்தால், அவர் சம்பாதிக்கிற பணத்துல 3 பிரிப்பாரு. ஒன்று சகோதரர்களே தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தாராளமா செலவழிப்பார். இரண்டாவது பங்க தன்னுடைய பிசினஸுக்கு வச்சுக் கொள்வார். 3வது மிஸ்கீன்கள், பக்கீர்கள், நல்ல மக்களுக்கு பங்கு வைப்பார். இதுதான் அவருடைய சம்பாத்தியத்துடைய நோக்கம். சம்பாத்தியத்தை 3க்கு பிரிச்சார். ஒன்று தன்னுடைய செலவு குடும்பத்துடையது, அடுத்தது தன்னுடைய வியாபாரம் செய்ய கொஞ்சம் வச்சுக்கொண்டார், அடுத்து என்ன கொஞ்சம் சதகா செஞ்சார். இது ஒரு சாலிஹான மனிதனுடைய அமல். இவற்றை வந்தார் ஒரு துனியாதாரி மனுஷன். அவருடைய நோக்கம் சம்பாதிச்சு துனியா. அவர் வந்து சொன்னாரு, நான் எப்படி என் பணத்தை நான் செஞ்சு கொள்ளத்துக்கு, நான் சதகா செய்ய நான் எப்படி நடந்து கொள்ள. அந்த துனியாதாரி மனுஷனை சொன்னார் இந்த சாலிஹான மனுஷன். அவர் சொன்னார், முதலாவது அல்லாஹ் ஓட சதகாவை கபூல் செய்யறால் அது சுத்த ஹலாலா இருக்கணும். சுத்த ஹலால் இல்லை என்று அல்லாஹ் கபூல் பண்ண மாட்டான். இவர் சொன்னார், கயிறு நேற்று சுத்தம் தான். புடிவாதமாயிருந்தார். அப்ப அவர் சொன்னார், அப்ப நீ இங்கிருந்து போனால் யாரு முதலாவது உன் உள்ளத்துல படுமோ, இவர் வந்து கஷ்டவாளி, இவர் ஒரு ஏழையான மனுஷன், அதுவும் போன்ற உள்ளத்தில் அவரை பத்தி இறக்கம் வருது, இவரு கொஞ்சம் கொடுத்தான் நல்ல, அப்படி நேரத்தில் நீ அவரு கொஞ்சம் கொடு என்று சொன்னார். இப்ப இந்த துனியாதாரி மனுஷன் அவருடைய வாசல் வெளியாக போக்கல ரோட்ல இறங்கி நின்றால், ஒரு வயசு போன ஒரு ஆள், ஒரு குருடர், வயசும் பைத்து குருடர் இவரை சந்திச்சார். அவரை பார்க்க சொல்லி இவருக்கு ஒரு கவலை. இவர் ஒரு வயசாலியும் கூட, குருடரும் கூட. சரி, இவரு குடும்பம் பண்ணி சொல்லி ஒரு தொகை எடுத்து அவர்கிட்ட கையில வச்சார். அதை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஏது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. 2வது நாள் அந்த துனியாதாரி மனுஷன் போறார் ரோட்ல. அந்த குருடர் வயசாலி அவர் தந்த 2-3 பேர்ட்ட சொல்றாரு, நேற்று ஒரு ஆள் எனக்கு பணம் தந்தாரு, நான் அந்த பணத்தை என்ன செஞ்சென்றால் என் கூட்டாளிமாரோட கொண்டு பேசி நான் மது குடிச்சேன், நான் மது அருந்தினேன் என்று இவர் சொல்றாரு. அந்த கொடுத்த துனியாதாரி பணக்காரர் அவர் கேட்கிறாரு. உடனே இஸ்திக்பார் செஞ்ச, யா அல்லாஹ், நான் இறக்கப்பட்டு இவருக்கு ஒரு தொகை கொடுத்தேன், இவர் நல்லத்துல செலவழிக்கட்டும். இவரே சொல்றாரு அவங்கள்ட்ட நான் மது குடிச்சேன்னு சொல்லி. இவரு சரியான கவலை. இவர் நேர போய் அந்த சாலிஹான மனுஷன் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் சொன்னார், நான் இங்கிருந்து போக்கல்ல, ஒரு வயசாலி குருடர் ஆபுட்டாரு, நான் அவருக்கு முதலாவது சதகாவை கொடுத்தேன், நான் அடுத்த நாள் போகும் பொழுது, இன்றைய போகும் பொழுது அவர் சொல்றாரு நான் மது குடிச்சேன் அப்படின்னு சொல்லி. என்ன செய்தி, இது என்ன காரணம்? அவர் ஒன்றுமே சொல்லல. அந்த சாலிஹான மனுஷன் என்ன செஞ்சாரு, ஒரு தீனார் வச்சு கொள்ளுங்கள், அது ஒரு 500 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம். ஒரு காலத்துல அவர் ஒரு தீனாரை கொடுத்தாரு. இதையும் நீ போய் யாரு முதலாவது ஆப்புறாரோ அவரு நீ குடு. இப்ப கொடுக்கிறது இந்த சாலிஹான மனுஷனுடைய சல்லி, அப்ப கொடுத்தது அந்த துனியாதாருடைய பணம். இப்ப இந்த சாலிஹான மனுஷனுடைய சல்லி 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு இவர் போறாரு. போக்கள் ஒரு ஆளை பார்த்தாரு, அவர் ஒரு செத்த புறாவை கையில வச்சிருக்கிறார். இவர் பார்த்தார், இவர் தான் நல்லமா இருக்கும், ஒரு செத்த புறாவை என்னமோ நடந்து கையில ஒரு புறாவும் நீக்குது. அவருக்கு இந்த 1 ரூபாய் கொடுத்தார், கஷ்டமால் மாதிரி. ஆனா பார்க்கறதுக்கு நல்ல திடகாத்திரம், கையில ஒரு செத்த புறா மாதிரி ஒன்று இருக்குது. அவர்கிட்ட 1 ரூபாய் கொடுத்தார். 1 ரூபாய் கொடுத்துட்டு இந்த துனியாதாரி மனுஷன் அவரு பின்னாலே பின்துயர்ந்தார். இவர் எங்க போறார், இந்த 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு. இவர் போய் அந்த புறாவை ஒரு ஊத்த பக்கியில போட்டாரு. நேர போனார் வீட்டுக்கு போய் தன்னுடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த பிள்ளைகிட்ட கேட்ட உங்களுக்கு என்ன சாமான் வேணும், அதை கொண்டாந்து அந்த சாமான் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப இந்த கொடுத்த துனியாதாரி கேட்டாரு, இது என்ன செய்தி?
சொன்னாரு, நான் 3 நாளா ஒழுங்கா இந்த சாப்பாடு எனக்கு ஏண்ட பிள்ளைகள் எல்லாம் பசியோட தான் இருக்குது. நான் இப்ப வரும் பொழுது எல்லாம் பிள்ளைகள் பசியில ஆறுதல் சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி கோந்தார். நான் வரும் பொழுது ஒரு செத்த புறாவை கண்டன். சரி, இதையாலும் கொண்டு போயிட்டு காட்டுவோமே, இதை நான் சரி எப்படி செஞ்சு தாரேன் ஒரு ஆறுதலுக்காக வேண்டி. அதோ நீங்க ஒரு ஆண்டு தந்துட்டீங்க, நான் இந்த செத்த புறா வீசிட்டேன், ஆறுதலுக்கு அடுத்தது நான் இந்த ஒருவாவை வச்சுதான் இந்த புள்ளை நான் கொடுக்கன்னு சொன்னார். இவர் வந்து அந்த சாலிஹான மனுஷத்தை சொன்னார். அவர் சொன்னாரு, யார்ட நல்ல பணம் சதகால செலவழியுமோ அது நலவான இடத்துக்கு தான் போகும், தவறான இடத்துல சம்பாதிச்சது தவறான இடத்துக்கு தான் போகும் சொன்னார். அவர் சொன்னார், உண்மையில ஏன் பணத்துல முக்காவாசி சம்பாதிச்சது அது தவறான முறை எனக்கு விளங்குது, அதுல தான் அந்த குருடரை நான் கொடுத்தீப்பேன். அத மாதிரி அவருடைய ஆகாத பொருள் ஆகாத வழிதான் செலவழிங்க. இந்த சாலிஹான மனிதன் ஒருவ கொடுத்தாரு, அந்த ஒருவ எங்க போகுது? ஒரு குடும்பத்துக்கு போகுது, பசியுள்ள குடும்பம், வறுமையான குடும்பத்துக்கு போகுது. சுப்ஹானல்லாஹ். அதனால சகோதரர்களே, எங்கட சம்பாத்தியம் எங்கட பணம் சுத்த ஹலாலா இருக்கும் என்றால் அதுகள் உரிய இடத்துக்கு தான் போகும். சகோதரர்களே, சொல்லுவாங்களே பழமொழிக்கு, எப்படி சம்பாதிக்கிறாரோ அப்படி செலவழிப்பார். அன்பான சகோதரர்களே, அப்படி சம்பாதிக்கிறவர் அப்படிப்படி செலவழிப்பார். சரியான முறையில் சரியான முறையில் சம்பாதிக்கிறவர் சரியான முறையை பார்த்துதான் செலவழிப்பார், அங்கிங்க செலவழிக்க மாட்டார். அதனால் ஒருத்தருக்கும் பார்க்கலும் சாட் பிரிச்சிருக்கிறது. எங்க செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம் சகோதரர்களே, பார்க்க இப்படித்தான் மனிதனுடைய சம்பாத்தியம். அதனால சகோதரே, நல்ல முறையில் சம்பாதிச்சால் அந்த சல்லி அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாத்து இந்த மனுஷன் மௌத்துக்கு பின்னால மலை மாதிரி பார்ப்பார் சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகின்றான், அதிகமான பேருடைய ரகசியம் ஒரு புரோஜனமும் இல்லை, இல்ல அமர பிஸ்ஸதகா. சில மக்கள் ரகசியமா பேசுறாங்க, சதகா கொடுத்து கொள்வோமா, அந்த வார்த்தையும் அல்லது நல்ல காரியம் செய்யணும் என்று பேசுறாங்க. அந்த நல்ல காரியமும் மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவோமா, இந்த 2 பேர் பிரச்சனையா இருக்குது, நாங்க இவங்களை ஷேப் ஆக்குவோம். இப்படி 3 வார்த்தையோட இருந்தால் நிச்சயமான வாழ்க்கை எல்லாம் சுத்தமாக்குவோம். ஒன்று சதகா, அடுத்து நலவான காரியம், அடுத்த மக்களுக்கு மத்தியில் நலவு பேசுறது. இதை தவிர மக்கள் ராசியமா பேசுறதுல எந்த புரோஜனமே இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சகோதரர்களே, சம்பாதிக்கணும் தாராளம், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சல்லி சேர்க்கணும். ஆனா சகோதரர்களே, ஹலாலுடைய வழியில் அது இருக்கும். அல்லாஹ் என்னை தரல, என்ன செய்யறதுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு அல்லாஹ் தருவான் செய்து. அதுக்காக வேண்டி இல்லாத பொல்லாத விஷயத்தை மனுஷன் செய்யக்கூடாது. அதுகளால நாங்க மக்கள் பிள்ளைகள் கொடுக்கும் பொழுது அந்த உணர்வுகள் தான் சகோதரர்களே வரும். அதனால எங்கட பிள்ளையோட உணர்வுகள், எங்கட பெற்றாட உணர்வுகள், எங்கட மனைவி மக்களோட உணர்வுகள் சரியான முறை அமையணும் என்றால் நல்ல சாப்பாடு நல்ல உடுப்பு கொண்டு போய் கொடுக்கும். தாராளமா சம்பாதிக்கலும், சல்லி சேர்க்கலும், தாராளமா சாப்பிடலாம் சகோதரர்களே. ஆனா ஆகாத வழியை நாங்க ஒதுங்கிடும். எனவே சகோதரர்களே, நாங்க ஏண்டிய வரையில் மனமான ரோட்ட போகும் பொழுது அல்லாஹ் எங்கட கொடுக்கக்கூடிய சதகாக்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வளர்த்து வைப்பான். எனவே எங்கட பாவங்களை மன்னித்தல்வானாக, யாழ தவறுகளை மன்னித்தல்வாயாக, உண்மையான தீன்தாரிகளை எங்களை கபூல் செய்வாயாக, போலியை விட்டு எங்களை பாதுகாத்து வைப்பாயாக, எங்களோட சம்பாத்தியங்களை கபூல் செய்வாயாக, இதன் மூலம் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக. யாழ் அதிகமான சதகாக்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாழ் இதெல்லாம் நான் கொடுக்கிறோமோ யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால மலமாறி பார்க்கக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. எங்களோட மனை மக்களை கபூல் செய்வாயாக. எங்களோட வியாபாரங்களை யா அல்லாஹ் பாதுகாத்து வைப்பாயாக, அதுல பரக்கத் செய்வாயாக. எங்களோட ஒருத்தருடைய உள்ளத்தில் யாழ் நிம்மதியை தருவாயாக, எங்களோட குடும்பத்தில் நிம்மதியை தருவாயாக. யாழ் கெட்ட மக்களுடைய கெடுதி விட்டு எங்களை பாதுகாத்து வைப்பாயாக, கடன் சொல்லி விட்டு யாழ் பாதுகாத்து வைப்பாயாக. யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறாங்களோ, கஷ்டவாளிகளா இருக்கிறாங்களோ, அந்த மக்களுடைய தேவை நீ பூர்த்தி செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.